ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் எல்லாம் கற்றுது 12 மணி 12:45 ஆகுது. ஸோ உங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பிடிஎஃப். அண்ட் பாருங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன் லிங்க்கை டச் பண்ணி அதை எடுத்து பார்த்து படிங்க. கெமிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம், சென்டம் போட்டலாம், வித் ப்ராப்ளம்ஸோடு எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். தைரியமாக ஹேண்டில் பண்ணலாம். எல்லோரும் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி சார் இது நம்பலாமா வேணாமா அப்படிலாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக 100% நம்பலாம். ஃபிசிக்ஸ்னாலும் சரி, மேக்ஸ்னாலும் சரி, கெமிஸ்ட்ரினாலும் சரி நம்பலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது ஒரு 6 5 மார்க் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரைட்டாக கேட்குற. கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரியும் 2 மார்க் அண்ட் 3 மார்க் மிக்ஸ் பண்ணி தான் 5 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னு. நான் ஸ்ட்ரைட்டாக வீக்ஸ் வந்துட்டு அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. என்னென்னா ஸ்ட்ரைட்டாக சொல்ல வந்த 5 மார்க் என்னென்னா, ஜோன் ரிஃபைனிங், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், அப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஏ ப்ராடக்ட்னு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட டெரிவேஷன், இன்டெகிரேட்டட் டெரிவேஷன், அண்டு 0 ஆர்டரோட இன்டெகிரேட்டட் டெரிவேஷன் 4. அண்ட் ஸ்ட்ரெயிட்டு 5 மார்க் பார்த்திங்கன்னா அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹாஃப் லைஃப் பீரியட். பட் ஹாஃப் லைஃப் பீரியட் 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. 0 ஆர்டருக்கு ஃபஸ்ட் ஆர்டருக்கு நான் சொல்லிட்டு கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ஃப்ரெங்கல் அண்ட் ஷார்ட்கி ஒட்டுக்காக கேட்கலாம் 5 மார்க்கில். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டோட பேக்கேஜிங் எஃபிஷியன்சி அந்த கீழே வரும், அந்த பெரிய டெரிவேஷன் அதை போட்டு பார்த்துருங்க. அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அண்டு சிம்பிள் கியூபிக்கோட தான் அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது. 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. 5 மார்க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூனிட் செல்லோட டென்சிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டெரிவேஷனுக்கு அதையும் பார்த்துருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவில் நேம்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபில் பாருங்கள். அந்த நேம்ஸ் ரியாக்ஷனும் ரொம்ப முக்கியம். அந்த நேம்ஸ் ரியாக்ஷன் படித்தாலே போதும், எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் 5 மார்க் படித்தாலே டேரக்ட் 5 மார்க் தான். இது ஒரு 3 எழுதுகிற மாதிரி வரும். ஃபெயிலாக போகிறவங்கன்னு நினச்சிங்கன்னா இது படித்தாலே போதும். சரி, ஓகே. அந்த பிடிஎஃப் பாருங்கள். பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நிறைய குழந்தைங்களுக்கு எப்படி படிக்கிறேன்னு தெரியறதில்ல. தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் மேக்ஸோடதும் லிங்க் தரேன் கீழே, அண்ட் ஃபிசிக்ஸோடதும் தரேன், அண்ட் ஐ பட்டன்லேயும் தரேன் ஃபிசிக்ஸு அண்ட் மேக்ஸ். ஸோ தயவு செய்து எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக ஒரு 95% மேலே பண்ணிடலாம். நான் சென்டம் கூட எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ. பிடிஎஃப் பாருங்கள். ஓகே. ஹாய் எவ்ரிவன். ஸோ பிடிஎஃப் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 12th கெமிஸ்ட்ரி ரிவிஷன் எக்ஸாம் 1 இப்போ நடக்க போகுது இல்லைங்களா? Jan 19th கூட எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க். நமக்கு மொத்தம் கெமிஸ்ட்ரியில் 5 லெசன். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக 5 மார்க் கேட்க மாட்டாங்க. ரேர் கொஷின் தான் கேட்பாங்க. அதாவது ஒரு 3-4 கொஷின்ஸ் தான் இருக்குது, அது டேரெக்டாக கேட்பாங்க. மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க் கலந்து கேட்பாங்க 5 மார்க்லேயும். அண்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் செக்ஷன், அதாவது பாட்டில் பார்த்திங்கன்னா அந்தந்த பாட்டில் தனித்தனியாக கேட்பாங்க. பட் 5 மார்க்கில் ஏபின்னு போட்டு கேட்பாங்க. அதாவது 1 2 ஒன்று 3 மார்க் கேட்டால் ஒன்று 2 மார்க் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும். நான் ஒரு மாடல் கொஷின் பேப்பரையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ மெட்டலர்ஜி ஃபஸ்ட் லெசன். மெட்டலர்ஜியில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 மார்க் பாருங்கள். இதில் மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிருங்க. ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ நான் இப்போ போல்ட் லெட்டரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு, ரொம்ப முடியாதவங்க, நான் ஃபெயில் ஆயிடுவேன், கெமிஸ்ட்ரினாலே பயம், அவங்களுக்கு மட்டும் இந்த போல்ட் லெட்டர்ஸ். மீதி எல்லாமே படிச்சுக்கோங்க. போல்ட் லெட்டர்ஸ் சொல்லி எல்லாமே மோஸ்ட்லி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மினரல் ஓர் அண்ட் பியூர் மெட்டல் வித் ஏர் ஓர்ஸ், வேரியஸ் ஸ்டெப்ஸ், ரோல் ஆஃப் லைம்ஸ்டோன், அது மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஹோஸ் கேன் பி கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், அண்ட் வாட் இஸ் சிமெண்டேஷன், வாட் இஸ் சைனட் லீச்சிங், ரோஸ்டிங், கால்சினேஷன், ஸ்மெல்ட்டிங், ஆட்டோ ரிடக்ஷன், பிளிஸ்டர் காப்பர். பிளிஸ்டர் காப்பர் நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. ஸோ அது படிச்சுக்கோங்க. கிவ் தி பேசிக் ரெக்யூர்மெண்ட் ஃபார் பிரின்சிபல் மட்டும் கேட்குறாங்க. வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்கோட 3 மார்க்ஸ் பாருங்கள். மான்ஸ் ப்ராசஸ் தான் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். நிறைய பேருக்கு அதுவே தெரியறதில்ல, பார்த்துக்கோங்க.
அண்ட் வேன் ஆர்க்கல் மெத்தட், மேக்னெட்டிக் செப்பரேஷன், கிராவிட்டி செப்பரேஷன். இது வந்து விட்டுற வேண்டாம். அந்த 13, 16, 17, 18, 14, 15 எல்லோரும் படிச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்து முடியாதவங்க அந்த 3, 4வது பார்த்துக்கோங்க. 5 மார்க் 3மே எல்லோரும் படிச்சிருங்க. மோஸ்ட்லி இந்த லெசனை கவர் பண்ணுறோம். ஸோ ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன், தயவுசெய்து விட்டுறாதீங்க. அந்த ஜோன் ரிஃபைனிங், ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் ரெண்டில் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைட் 5 மார்க் கேட்க போகிறாங்க. ரேர் தான், பட் கேட்டுருவாங்க. ஏன்னா போன பப்ளிக்கில் கூட ஜோன் ரிஃபைனிங் கேட்டாங்க. பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 பொறுத்த வரையிலும் இப்போ பாருங்கள், அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட் தான். புக் பேக், யூஸ் ஆஃப் போராக்ஸ் புக் பேக், யூஸ் ஆஃப் சிலிக்கான் புக் பேக், மெட்டாலிக் நேச்சர், போரேட் ரெடிக்கல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ் ஆஃப் போரான், யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட், ஆலம், யூஸ் ஆஃப் ஆலம் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு பேசிக்கான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் போர்ட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். 3 மார்க் பாருங்கள், ஆலோட்ரோபிசம் புக் பேக், கேட்டினேஷன் புக் பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ், போரிக் ஆசிட் டு போரிக் நைட்ரேட், ஹவு பொட்டாஷ் ஆலம் ப்ரிப்பேர். நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, ஈக்குவேஷன் பெருசாக இருக்குன்னு. தயவு செய்து ஈக்குவேஷன் எழுதி பாருங்கள். எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆலோட்ராப்ஸ் ஆஃப் கிராஃபைட் டைமண்ட் ஃப்ளோரசன்ஸ். இதுவும் யாரும் படிக்கிறது இல்லை, தயவுசெய்து படிங்க. அந்த போர்ட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே ஏன் சார் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். நானே வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணது பாருங்கள். 5 மார்க் ஒன்று இருக்குது, ஹவு சிலிக்கான் இஸ் ப்ரிப்பேர்ட் எக்ஸ்பிளைன். அதாவது என்னென்னா சிலிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்சி பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இண்டிவிஜுவலாக 3 மார்க் 2 மார்க் ஸ்பிளிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸ்லோனஸ் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அண்ட் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்துவிட்டோம். இதில் பொறுத்த மட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நான் என்னென்ன ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் காட்டுறேன். 2 மார்க் பாருங்கள், யூனிட் செல், அயனிக் கிறிஸ்டல், ஹார்ட் அண்ட் பிரிட்டல், பேக்கிங் எஃபிஷியன்சி, பிராக்லா, சிம்பிள் கியூபிக், எஃப்சிசி, பிசிசி. அதாவது ஃபேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட், சிம்பிள் கியூபிக் வரைய சொல்லி கேட்பாங்க. வாட் இஸ் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் படிச்சிருங்க. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், difference between crystalline and amorphous very 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 important. 3 characteristics of ionic solids, anisotropy, isotropy. அது வந்து நீங்கள் படிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு படிக்கலாம், இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் கேட்கலாம். மெட்டாலிக் சாலிட், மாலிகுலர் சாலிட் கேட்டிருக்காங்க. அண்ட் போலார் அண்ட் நான் போலார் மாலிகுலர் சாலிடும் படிச்சுக்கோங்க இதுக்கும். அண்ட் deduce the expression for calculation of density of unit cell. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், சின்ன டெரிவேஷன், தயவுசெய்து படிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் ஷார்ட் கீ டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ரெண்டும் சேர்த்தியே 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேபி பார்த்துக்குங்க, தனித்தனியாகவும் கேட்பாங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் தான். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல வரல. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தேவையில்லை. கால்குலேட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு எஃப்சிசி யூனிட் செல் புக் பேக்கு. இந்த 2 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க, 3 மார்க்லேயே கேட்பாங்க. அண்ட் 5 மார்க் பாருங்கள், பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டலோட பேக்கிங் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி கூடயே வரும், அந்த டெரிவேஷன் போட்டு பாருங்கள். சிம்பிள் கியூபிக்கோடதும் போட்டு பாருங்கள். அது மேபி 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 5 மார்க்கில் ஸ்ட்ரைட்டாக பாடி சென்டர் கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸு 64லேருந்து 69 முடி ஸ்லோனஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சினா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே போட்டு பாருங்கள். நான் 6-7 சம்ஸ் தான் கொடுத்துருக்குறேன், அதை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஏதோ ஒன்று வரும். அண்டு 7th லெசன் கெமிக்கல் கைனட்டிக்ஸ் பொறுத்த மட்டிலும் 2 மார்க் பாருங்கள். மொத்தமாகவே நான் 4 தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை விட்டுறாதீங்க. அதில் டெஃபினட்டாக 2 கொஷினாவது வரும். அண்ட் மீதி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான், அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 5 மார்க் படிக்கும்போது ஃபஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர் டெரிவேஷன் போடும்போது பார்த்துக்கோங்க. அண்ட் ஹாஃப் லைஃபோட ஒரு டெரிவேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து ஷோ தட் ஃபார் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃப் கொஸ்டின். பட் இப்படி தான் கேட்பாங்க, புக் பேக்கில் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க, ட்விஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலேட்டிவ் ரியாக்ஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர், இதேமாதிரி 0 ஆர்டரும் கேட்கலாம், நான் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் அது நல்லா படிக்கணும், பார்த்துக்குங்க. 0 ஆர்டர் ஆஃப் லைஃப் டிபெண்ட் பாருங்கள். இந்த 76th கொஸ்டின் ஹாஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்ட் போட்டிருக்கு. இந்த மாதிரி தான் புக் பேக்கில் இருக்குது, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வந்து 79th புக் பேக் கிடையாது, க்ரியேட்டிவ் தான். அதாவது புக்கின் கொஸ்டின் 0 ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஹாஃப் லைஃப் குட்டி குட்டியாக இருக்கும், போட்டு பார்த்துங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட் நல்லா படிக்க முடியாதவங்க ஸ்லோனஸ் இதை மட்டும் பார்த்தா போதும். அண்டு 5 மார்க் பாருங்கள், 2 டெரிவேஷனும் நல்லா மாங்குன்னு போட்டு பாருங்கள். ஒரு 5-6 டைம் எழுதி பாருங்கள். ரெண்டில் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைட் 5 மார்க்குன்னு ரெண்டுமே கேட்க வாய்ப்பாக இருக்குது.
ஓகேங்களா. ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், இதில் மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்க நிறையா இருக்கனால 85th 86th 87th ஹாஃப் லைஃப் சம்ஸ் எல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ட். 88 89 91 92 இது வந்து ரொம்ப முக்கியமான சம்ஸு, விட்டுறக்கூடாது. ரொம்ப 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 முக்கியமான சம்ஸு. அது கூட 4-5 சம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன், அது முடிஞ்சவங்க பார்த்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் இதையாவது பார்த்துக்கோங்க. ஹைட்ராக்சி இப்போ வந்து ஆல்கஹால் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. வாட் இஸ் ஹைட்ரோபோரேஷன், ஹவு கிளைகால் ப்ரிப்பேர்ட். இப்போ ஹைட்ரோபோரேஷனும் டிஎன்ஜி, அதாவது நைட்ரோக்ளிசரின், ஆக்ரோலின் ப்ரிப்பேர்ட். அதாவது ஆக்சுவலாக ஆக்ரோலின் ப்ரிப்பேர்ட் வந்து கிளிசரின் வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக இப்படி தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க 99th. அதனால தான் பேஜ் நம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த ஆல்கஹால்ஸில் மட்டும், ஏன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குங்கிறனால. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் படித்தா சேஃப் தான். இந்த பிளாக்கில் ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் அட்லீஸ்ட் அதாவது பாருங்கள். அண்ட் 3 மார்க் பாருங்கள். 3 மார்க் பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். பென்சில் குளோரைடு, பென்சில் ஆல்கஹால், பென்சில் ஆல்கஹால், பென்சாயிக் ஆசிட் தயவு செய்து பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஸ்வான்ஸ் ஆக்சிடேஷன், நேம்ஸ் ரியாக்ஷன் மட்டும் விட்டுறவிட, நேம்ஸ் ரியாக்ஷன் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அண்ட் 105 106 விக்டர்மேயர் டெஸ்ட்டு லூகாஸஸ் விட்டுறவே விட்டாதீங்க. ஸ்ட்ரெயிட் 5 மார்க் நான் இப்போவே சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் 5 மார்க்கு ஜோன் ரிஃபைனிங்கு, லூகாஸு, விக்டர்மேயரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர். ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃப்ரோத் ஃபோர்டேஷன் இதை வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் அன்லக்கி நான் சொல்லுவேன். ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் கூட ஸ்ட்ரைட்டாக கேட்பாங்க. பாடி சென்டர்ட் கியூபிக் அண்ட் டவுஸு, ஃபீனால், அனிலின். ஃபீனால்ஸில் எல்லாமே பார்த்துருங்க, எல்லா நேம்ஸ் ரியாக்ஷனும் பார்த்துங்க. அந்த நேம்ஸ் ரியாக்ஷனுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அப்படியும் கூட கேட்கலாம், ஏன்னா புக் பேக்கில் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த நேம்ஸ் ரியாக்ஷன் 11 நேம்ஸ் ரியாக்ஷன், அதாவது 9 நேம்ஸ் ரியாக்ஷன் தயவு செய்து பார்த்துருங்க. ஓகேங்களா. ஃபீனால்ஸில் ஈத்தஸ்லேயும் பாருங்கள் 4 ரியாக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், மீதி எல்லாமே அன்இம்பார்ட்டன்ட் சொல்லலை. அது படிச்சுக்கோங்க, இந்த 4 ஸ்கிப் பண்ணாமல் படிங்க, அதை தான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தாங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ அந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் இல்லைனா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தஸை பொறுத்த மட்டிலும் எல்லோரும் பார்த்து பயப்படுறாங்க. இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், நீங்களே நோட் பண்ணுங்கள். பட் பிடிஎஃப்பில் நான் கொடுத்துருப்பேன், பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சேஃபிஸ் ரூல் அது வந்து ஸ்ட்ரைட் 5 மார்க். ஓகேங்களா. சேஃபிஸ் ரூல் வந்து ஸ்ட்ரைட் 5 மார்க். ஸோ விட்டுற வேண்டாம். ஓகேங்களா. சேஃபிஸ் ரூல் வந்து 5 மார்க், ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது. நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன், பிடிஎஃப்பில் மென்ஷன் பண்ணலை, ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சேஃபிஸ் ரூல் மறக்காமல் அதையும் போட்டு பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போட்டிங்கன்னா ஈஸி. ஸோ இதுதாங்க. இது வந்து நீங்கள் வந்து திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கேட்டிங்க எல்லோரும், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.